ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாளவிகா ஹவுஸ். சிறுகீரை இலைகளை மட்டும் இப்படி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 4-5 தடவை கழுவி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பை குக்கரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். ஒரு 5 பூண்டு பல்லு போட்டிருக்கேன். அரை தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஜீரகம் போடுறேன். இதை மூடி வெயிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பருப்பு வந்துடுச்சு. இப்போ கீரையும் இதில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். கீரையே இதில் போட்டாச்சு. தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு மூடி போட்டு மூடி கீரையை வேக வச்சிடலாம். கொஞ்சம் தேங்காய் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்க வேண்டாம், மீடியமாக அரைச்சா போதும். கீரை வெந்துடுச்சு. 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேமை ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். மத்து இருந்தால் மத்தில் கடையலாம். நான் மிக்சியில் தான் ஒரு சுற்றி எடுக்க போகிறேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். கீரையை ஒரு சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கீரையை தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுடலாம். கடுகு வச்சிருச்சு. கொஞ்சம் ஜீரகம் போடுறேன். 2 காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டிருக்கேன். தேங்காய் அரைச்சதை அதில் ஊற்றிடலாம். தேங்காய் அரைச்சதை அதில் ஊற்றியாச்சு. இப்போ கீரையும் அதில் போட்டுடலாம். கீரையை போட்டாச்சு. கொஞ்சம் உப்பு போடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். கீரை சாதத்துலேயும் பசைஞ்சு சாப்பிட்லாம், அல்லது சாதத்துக்கு தொட்டுக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கும் இது தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.